ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ரமதான் நைட் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் நாங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜிசான் வந்து நைட்ல எப்படி இருக்கும், ரமதானுடைய நைட்டு, ஈத் நைட், அதாவது முன்னத்த நாள் 30th வந்து ரமதான். ஸோ 29th நைட் வந்து எப்படி இருக்கும் ஜிசான் அப்படிங்கிறத நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். பயங்கரமா ரஷ் இருக்கும் கடைகள்ல எல்லாம், பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ எங்க கூட வாங்க, நீங்களும் வந்து சேர்ந்து பாருங்க எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் லைட்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கயலுங்க கயல் வா கயல் கயல் இங்க வந்து கேமரா பாரு போடு வாங்க ரமதான் நைட்ட போய் பார்த்துட்டு வரலாம். ஏய் இங்க பாரு, இங்க டாங் டாங் கமி வா. இப்போ நம்ம வந்து எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி அல்ரவுதா ரோட்டை தொட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜிசானுடைய இன்னொரு எண்டு, அதாவது ஜசான் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குரிய அந்த எண்டில் போயிட்டு அப்படியே ஜசான் யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு கோஸ்டல் ரோடு வழியாக அப்படியே வந்தோம்னா கார்னிஷ் பார்க் வந்துடும். கார்னிஷ் பார்க்கில் எப்படியெல்லாம் ரம்ஜான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துணிக்கடை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கடை, அங்கெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, என்ன ஏது, அங்கே ரமதான் செலிப்ரேஷன் எப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளான் இன்னைக்கு. ஓகே, நம்ம வந்து ரமதான் நைட் அட் ஜிசான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம். டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10:15 அப்படிங்கறதுல ஜிசான் எப்படி இருக்கும் ரம்ஜான் டைம்ல அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க வந்து இப்பதான் கடையெல்லாம் திறந்திருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறமா ஹோட்டல் எல்லாமே வந்து இப்பதான் ஒர்க்கிங்லயே இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். கண்ணாடியை தொடச்சிருக்கணுமோ? கண்ணாடியை தொடச்சிருக்கணுமோன்னு வாங்கப்பா. சரி, அப்படியே பாருங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்பிளாஷ், வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை சிக்னல் என்ன டைம் இருக்குன்னு வேற தெரியலையா, இறங்கி தொடக்க முடியுமான்னு குட்டுறன்னு தொடச்சிட்டு ஓடி வந்துட்டுமா. சற்று நேரம் வெயிட் பண்ணவும், நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல துடைப்போம். ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதாவது ஊரை வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டலாம் அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்துச்சு. அது இப்ப போயிடும். போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு ரொம்ப தைரியம் தான், இறங்கி போய் துடைக்கிறாரு. 1 2 3 அம்மா. அதாகப்பட்டது இறங்கி போய் டிக்கியில இருந்து துணியை எடுத்துட்டு வந்து வரலையோ, என்னாச்சு? டிஷ்யூ தான் எடுக்கணும். செகண்ட்ஸ் இருக்கா?
அது டிராபிக் போலீஸ் வந்து நம்ம சித்தப்பா தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. எங்கம்மா அதுதான் வெளிய வந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆதவனுக்கு வந்து கதவை நீங்கள் திறந்தது ஒரு தவறாகி போய்விட்டது. என்னாச்சு? அந்த கடையில இருந்து ஒரு வாடை வந்து என்ன ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஆதவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது திரும்ப முடியல. போன அப்படி தொடக்கலையா? இல்ல பளிச்சுன்னு தான் இருக்கு. அது அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வச்சு அப்படி திருப்பி அந்த கடையை காட்ட முடியுமா? காட்டு. அப்படியே எப்படியே திருப்புங்க. சரி வேண்டாம் வேண்டாம், திருப்பிட்டு அப்புறமா லூஸ் பண்ணு. இல்ல 2 கையில புடிச்சு பண்ணு. ஓகே அப்படியே லூஸ் பண்ணி இப்படி திருப்புங்க. இது இது மடக்கி இந்த கடையோட இது தெரியல. அது வந்து என்ன கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராஸ்ட் கடை, அதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் உங்களுக்கு எப்படி தீபாவளி பொங்கல் அப்படின்னா முன்னத்த நாள் வந்து ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும், நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நிறைய வந்து வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் வெளியே இருந்து பாத்துக்கலாம் எவ்வளவு லைட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓன் ஸ்நாக்ஸை செஞ்சு கொண்டு வந்து ரோட்ல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம இந்த ரமதான் டைம்ல நிறைய பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு டென்ட் செட் பண்ணி 2 லாந்தர் வச்சு அதுல கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சும்மா பொட்டேட்டோவை வேக வச்சு கொடுக்கறது, இல்ல கடலையை வேக வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப இந்த வீடு பாருங்க டெக்கரேஷன் இருக்கு, இந்த மாதிரிதான் டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சைடெல்லாம் வந்து கிஃப்ட் ஷாப். ஆக்சுவலா இந்த ரமதான்ல வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துக்குவாங்க, ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துக்குவாங்க, ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இது வந்து எப்போதும் இஃப்தார் நடக்கக்கூடிய இடம் இது. ரமதான் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா பாருங்க இந்த டீ ஷாப்லயும் அப்படித்தான் இந்த மாதிரி ஒரு டென்ட் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல வச்சுப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து இஃப்தார் சாப்பிடுவாங்க. இது பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆனா ஒரு கல்யாண மண்டப எஃபெக்ட் கொடுக்குது பாத்தீங்களா. இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் போட்டு அவ்வளோ டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து கல்யாண மண்டபம், அதுக்கும் அதே மாதிரிதான் கம்ப்ளீட்டா லைட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கிளப், ஆக்சுவலா கராத்தே கிளப், ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் கம்பைன் ஆன மாதிரியான ஒரு கிளப். இந்த கிளப்போடைய கார்னர்ல இருக்கக்கூடிய டீ ஷாப்லயும் அதே மாதிரி டெக்கரேஷன், முன்னாடி பூரா சேர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போய் அவங்க வந்து இஃப்தார் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிம். இது வந்து என் ஹஸ்பண்ட் போகக்கூடிய ஜிம் இதுதான். ஜிசான்ல எல்லாம் வந்து ஜிம் இப்படிதான் இருக்கும், அது பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஹஸ்பண்ட் போற ஜிம்மு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் ரோடு தான். கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே வந்து லைட்ஸ், இன்னைக்கு நைட்டு பூரா வந்து லைட் செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுவும் நடந்துட்டே இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு கல்ச்சுரல் சென்டரு. அந்த கல்ச்சுரல் சென்டர்லயும் வந்து கம்ப்ளீட்டா லைட் போட்டிருக்காங்க. இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ரமதான் டைம்ல சின்ன சின்னதா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. இது பாருங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு எப்படி லைட் செட்டிங் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் தூரத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்க, அங்கேயும் அதே மாதிரிதான் லைட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் முன்னத்த நாள் நைட்டே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி அதே மாதிரிதான். இது நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இதுவும் வந்து ரமதான் செலிப்ரேஷனுடைய ஒரு பார்ட் தான் இது. அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்துட்டு இருக்கிறது யூனிவர்சிட்டி ரோடு, ஜசான் யூனிவர்சிட்டியோடைய மெயின் ரோட்ல இருக்கும். ஆக்சுவலா இந்த ரோடு இப்ப நாங்க டேர்ன் பண்றோம் பாத்தீங்களா, இந்த டேர்ன் பண்ற ரோடு வந்து டெட் எண்டுக்கு போகும்போது ஜசானோடைய ஒரு எண்ட் அது. இப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஜசான் பினிஷ் ஆயிடும், அந்த ஏரியாவோட முடிஞ்சிடும், ரோடே கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சின்ன செவுரு மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த செவுத்துக்கு பின்னாடி கடல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எண்ட், ஜசானுடைய ஒரு எண்டுன்னே நம்ம சொல்லலாம், பர்ஃபெக்ட் எண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா செவுரு வச்சு மறைச்சிருப்பாங்க, உங்களுக்கு தூரமா தெரியும் ஒயிட் கலர்ல செவுரு வச்சு மறைச்சிருப்பாங்க, அதுக்கு அந்த பக்கம் கடல் அப்படிதான் இருக்கும். அப்படியே அந்த ரோடு எண்ட் ஆகும். ஒரு சிட்டி வந்து இந்த மாதிரி எண்ட் ஆகுறது நான் இப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ரோடே கிடையாது. இது வந்து யூனிவர்சிட்டியோடைய மெயின் என்ட்ரன்ஸ்.
இப்படிதான் இருக்கும். இதுதான் யூனிவர்சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா போனா செவுத்துல முட்டி நிக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த ஏரியாவும் அதே மாதிரிதான். இது நான் பகல்ல நிறைய தடவை காமிச்சிருப்பேன். இது வந்து நைட் எஃபெக்ட். நைட்ல வந்து கம்ப்ளீட்டா லைட்ஸ் எல்லாம் போட்டு, இங்கேயும் பாருங்க இதெல்லாம் அவங்க அங்கங்க ஒரு சின்ன சின்ன செட்டப் மாதிரி இருக்கும். அங்க போய் அவங்க இஃப்தார் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பூரா ரமதானுடைய செலிப்ரேஷன். பின்னாடி உங்களுக்கு லைனா லைட்ஸ் தெரியுது இல்லையா, அது வந்து ஹோட்டல். அந்த ஹோட்டல் எப்படி செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடல்ல நடுவுல ரோடு மாதிரி அப்படியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. 2 பக்கமும் தண்ணி இருக்கும், நடுவுல ஒரு ரோடு மாதிரி போகும். அந்த ரோட்ல குடிலா அங்கங்க குடிலா வச்சிருக்காங்க. அந்த லைட்ஸ்ல பூரா வந்து குடில் தான். அது வந்து ஹோட்டல். முன்னாடியே வந்து ஒரு சிம்னி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. இதுதான் என்ட்ரன்ஸ். அதுக்கு அந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து சிம்னி. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். உள்ள போனா ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கப்பிள்ஸுக்கு வந்து இந்த கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் வந்து மெயினா இங்கதான் கொடுப்பாங்க. குழந்தைங்களோட போறவங்க இதைய வந்து தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கடலுக்கு நடுவுல ரோடா, அந்த ரோட்டுக்கு மேல அந்த ரோட்ல வந்து கேபினா வச்சிருக்காங்க. அந்த கேபின் வந்து கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கப்பிள்ஸுக்கு செம்மையான பிளேஸா இருந்தது. இப்ப இந்த பக்கம் பாருங்க, இந்த பனைமரத்துல எல்லாம் வந்து பூரா லைட் செட்டிங், சீரியல் லைட்டை வந்து அப்படியே சும்மா பனைமரத்துல சுத்தி விட்டுருக்காங்க. அது பாக்குறதுக்கே சும்மா ரொம்ப அழகா இருந்துச்சு. இது என்னன்னா, அந்த பனைமரம் நல்லா மேல விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த லைட் எல்லாம் கழட்ட மாட்டாங்க, அப்படியேதான் இருக்கும். இந்த லைட் வந்து உங்களுக்கு அதுல மேல படும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த சைடு பிளாக்கா தெரியறது பூரா வந்து கடல். அந்த சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு கடல் தான். இப்ப உங்களுக்கு தூரத்துல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா லைட் தெரியும். அதெல்லாம் வந்து போட்டு. நைட்ல வந்து மீன் பிடிக்கிறவங்க போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன லைட்ஸா தெரியும். அதெல்லாம் வந்து போட்டு. இப்ப இது கம்ப்ளீட்டா நம்ம வந்து கோஸ்டல் ஏரியால போயிட்டு இருக்கோம். என்னடா ரஷ், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரஷ் கம்மியா இருக்குன்னு நம்ம நினைப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த சைடு வந்துருவாங்க. இந்த இடத்துலயுமே அப்படித்தான். இப்ப நம்ம வந்து அப்படியே சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கோம். இது வந்து மெயின் ஸ்டெப் இந்த இடத்துலதான். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் நம்ம ரமதானுடைய செலிப்ரேஷனை பக்காவா பார்க்கலாம். இது வந்து சினி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தேட்டர். இது இன்னொரு சினிமா தேட்டர். எம்பையர் நம்ம வந்து ரஷீத் மால்குள்ள பார்த்தோம் இல்லையா, இது வந்து சினி பாலிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு தேட்டர். இது எல்லாமே ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் இருக்கக்கூடியது. இது வந்து ரவுண்ட் அபவுட். அந்த ரவுண்ட் அபவுட்டுடைய டெக்கரேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது ரமதானுடைய ஸ்பெஷல் டெக்கரேஷன் தான். அடுத்தது இதுவும் வந்து கிளப், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிளப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளார நிறைய இன்டோர் கேம்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கான இன்டோர் கேம்ஸ், பெரியவங்களுக்கான இன்டோர் கேம்ஸும் அதுல இருக்கு. இதெல்லாம் வந்து ஹோட்டல் சிம்னி. அந்த சிம்னி ஹோட்டல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனுடைய ஹோட்டல் அது. அடுத்து ஸ்டார்பக்ஸ், டீ காஃபி இதெல்லாம் இருக்கும். முன்னாடி பாருங்க எல்லா இடத்துலயுமே சேர் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம். கிரில் சிக்கன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரிதான் ஹோட்டல். இது எல்லாமே வந்து பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் ஏரியாஸ் தான். கலர் கலரா ஹோட்டல். இது ஒரு மாஸ்க். நிறைய மாஸ்க் பார்க்கலாம். எல்லாம் அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நார்மலாவே வந்து லைட்ஸ் போட்டு தான் வச்சிருப்பாங்க. பட் இப்ப ரம்ஜான் அப்படிங்கறனால இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு கார் பார்க்கிங் பாருங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப கிட்டத்தட்ட வந்து 10:45 அதுக்கு இவ்வளோ லைட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இதுக்குள்ளேயும் செலிப்ரேஷன் தான். நடுவுல வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட். விதவிதமான ஃபுட்டுக. இப்ப நம்ம திரும்பினது வந்து கார்னேஷ் ரோடு. நான் உங்களுக்கு பகல்ல காமிச்சிருப்பேன். இது வந்து கார்னேஷ் ரோடு நைட்டு. இங்கேயும் அப்படித்தான். கார்னேஷ் பீச்லயும் அங்கங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எடுத்த உடனே வந்து அல்பைக் வரும். அல்பைக்ல கூட்டம். சும்மா நாள்லயே உள்ள போக முடியாது. இப்ப வந்து பயங்கர ரஷ்ஷா தான் இருந்தது. இன்னைக்கு நைட்டு பூரா விடிய செலிப்ரேஷன்ல தான் இருப்பாங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில லைட்டா ஒரு சின்ன ஃபுட்டு,
செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த ஃபாஸ்டிங்ல இருந்து அந்த ரொட்டீன் திரும்பி அவங்க வரணுமே, அதுக்காக. இது பாருங்க பீஸா ஹட்டு. எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது மக்கள். அப்படியே சுத்தி வந்தோம்னா 500,000 ஃபுல்லா லைட் தான். இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த போட் வியூ உடைய என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த என்ட்ரன்ஸை வந்து ஒரு பார்ட்டி ரேஞ்சுக்கு, ஒரு கல்யாணம் மண்டபம் ரேஞ்சுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ இந்த இடம் தான் சொன்னேன். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே நடந்து போனோம்னா அந்த எண்டுல வந்து அந்த போட் வியூ, அந்த கடலுக்கு போய் சேர்ற இடம் தான் அது. அதை பூரா வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஆர்ச்லயும் லைட் போட்டது வந்து உங்களுக்கு பேலஸ்குள்ள போற மாதிரி இருக்கு. ஜுவல்லரி ஷாப்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க. ஒரு மரத்துலயும் சீரியல் செட்டு. தக 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 தகன்னு மின்னுறீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜிசான் வந்து தக தகன்னு மின்னுது. இது வந்து அந்த ரம்ஜானுக்கு போட்ட அந்த சீசனல் எக்ஸிபிஷன். இப்ப அதை முடிச்சிட்டோம். இப்ப இந்த ஏரியாவை பார்த்துட்டோமா. அடுத்தது துணிக்கடை, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஏரியா, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். கால் வைக்க இடம் இல்லைங்க அந்த சைட்ல எல்லாம், அப்படிதான் இருந்துச்சு. அவங்க பூரா ஜிகு ஜிகுன்னு வச்சிருக்காங்க. இந்த பனைமரத்துல போட்டிருக்கிற லைட்டு தான் அவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்ப இனி இந்த பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணிக்கடைகளுக்குள்ள ஏதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்படி இங்கிருந்தே பாத்துருவோம். கொஞ்சம் டிராபிக்கா தான் இருந்தது உள்ள போனோம்னு. இது நான் வந்து காமிச்சிருப்பேன். பழைய ஹோட்டல், ஜெசானுடைய பழைய ஹோட்டல். இதுக்கு போறதுக்கு ஒரு தண்ணிக்குள்ள இறங்கிதான் நடந்து, தண்ணியில வந்து ஒரு பிரிட்ஜ் வச்ச மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்களாம். இப்ப பாருங்க அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு. இது வந்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் ஷேப்ல கட்டின ஹோட்டல் தான் அது. இந்த ஏரியாக்குள்ள ஒரு இதுவும் அப்படித்தான் பாருங்க. இது ஒரு சிட்டி சென்டருங்கிற மாதிரி ஒரு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் அது. அடுத்தபடி இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு மாஸ்க் ஒண்ணு பார்த்தோம். அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிரீன் எஃபெக்ட் கொடுத்து அந்த மாஸ்குடைய லுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்தது. கண்ணை பறிக்குது பாருங்க. இந்த மாஸ்க் தான் சொன்னேன். அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணாங்க. அந்த கிரீன் கலர் லைட் கொடுத்தது வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய ஷாப். அதாவது இந்த கடைகளுக்கு பின்னாடி எல்லாமே கடல் தான். இந்த லைன்ல தான் வந்து உங்களுக்கு KFC இருக்கும். அதுக்கப்புறம் பான் காஃபி, அடுத்தது வந்து சினமன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பட்டையிலேயே ஸ்வீட்டு. எனக்கெல்லாம் தெரியல, அது பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஆப்பிள் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. பெஸ்கின் ராபின்ஸ், குடுவெல்லாம் வந்து சாண்ட்விச்கான கடை. அதுக்கப்புறம் ஹே பாம்பே அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க பாருங்க. அது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து ஆப்பிள் பீஸ். இதை வந்து பூரா ஆப்பிள் பிளேவர்ஸ்ல இருக்கக்கூடிய கேக்கு, சாக்லேட், அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த கடைகள் தான். இது வந்து தனூப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட். இந்த சைடு பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த 5 ரியால்ஸ் ஷாப், 11 ரியால்ஸ் ஷாப். அடுத்தது வந்து டாப் சென்டருக்குள்ள எல்லாம் வந்து காலே வைக்க முடியல. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து கேஷ் கொடுக்குற கியூல, அந்த கேஷ் கவுண்டர்ல போய் நம்ம வந்து 2 ஹவர்ஸ் நிக்கணும். இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட். இது பேர் வந்து கிரீன் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட். இந்த சைடு வர்றது வந்து கிளீன் மார்ட் அப்படின்னு வரும். அதாவது இந்த வீட்டுக்கு கிளீன் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே வந்து உள்ள எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப். இப்ப நாம போறது வந்து இந்த கிடங்குன்னு சொல்லுவோம்ல, உருளைக்கிழங்கு கிடங்கு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்துல கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரி எல்லாம் வந்து நின்று இங்கதான் அந்த சரக்கையவே வந்து அவங்க இறக்குவாங்க. இந்த லாரியை போய் கிட்ட நிறுத்தி அப்படியே சரக்கை வந்து உள்ள அடுக்கிக்கலாம். இது அந்த இடம் தான். இங்க இருந்துதான் வந்து மொத்தமா இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அங்க இங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நமக்கு வேணும்னா நம்ம இங்கேயே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரிதான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே இங்க வந்தோம்னா இந்த பாக்ஸா வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம்.
பொதுவா வந்து இந்த ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க, 4 ஃபேமிலி சேர்ந்து ஒரு பாக்ஸ் நிறைய இருக்க வெஜிடபிள் எடுத்துட்டு பிரிச்சுக்குவாங்க. அது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிஷ் மார்க்கெட், சூக் சமக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் மார்க்கெட் பாருங்க எப்படி இருக்குன்னு, கிளாஸா இருக்கும். உள்ள எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கணும். கார் நிறுத்துறதுக்கு கூட நமக்கு வந்து இடம் கிடையாது இந்த இடத்துல எல்லாம், அவ்வளோ ரஷ். இவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முன்னாடி வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்ப இங்க ஒரு ஆள் வச்சு வித்துட்டு இருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் இப்படி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அப்படி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஃபிஷ் மார்க்கெட். ஸோ இது அங்கெல்லாம் வந்து சுத்தமா மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்ல. இது எல்லாமே வந்து கடைகள் தான். இந்த துணி கடைகள், கோல்டு சூக், இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ரஷ்ஷ பார்க்கலாம். ஏன்னா துணி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்றவங்க இருக்காங்க, கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. கிஃப்ட் ஷாப் எல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம். இது வந்து ஒரு பழைய பில்டிங், நான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங். இது ஏதோ ஒரு மாஸ்கா இருந்ததுதான் போல இருக்கு. இது நியூ மாஸ்க். இது வந்து ஒரு பெரிய மாஸ்க் தான், சிட்டியோட சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்க். அது மாஸ்குடைய காம்பவுண்ட். கிஃப்ட் ஷாப், நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் ஷாப், ஒரு கிஃப்ட் ஷாப்லயும் அத்தனை பொம்பளை பிள்ளைகளோட கூட்டம். ஏன்னா அது வந்து கிஃப்ட் வாங்கி தருவாங்களாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம். இது வந்து ஜிசான் சென்டர்ல இருக்கக்கூடிய ரவுண்ட் அபவுட். இதுவும் அப்படித்தான், ரொம்ப பிரமாதமா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, கலர் கலரா. நார்மலாவே இது கொஞ்சம் டெக்கரேட்டா தான் இருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் லைட்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வர்றது வந்து இன்னொரு துணி கடை. அப்பாடியோ, இந்த துணி கடையிலயும் அப்படித்தான். இது வந்து அல் ஷாமில். இது வந்து ஒரு பார்மசி ஆக்சுவலா. அடுத்தது வர்றதுதான், இதுதான் வந்து துணிக்கடை அடுத்தது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக ரமதான் செலிப்ரேஷனுக்கான ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா இங்கெல்லாம் வந்து கார் பார்க்கிங் கூட பண்ண முடியாத அளவுக்கு ரஷ்ஷு. இது அல் ரஷீத் மால், இதுக்குள்ளாரையும் அப்படி தான். பார்க்கிங் ஸ்லாட்டே நமக்கு கிடைக்கல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நிறுத்துறதுக்கே வழி இல்லை. இது வந்து பாருங்கள் பஸ்ஸு, ஜசானுடைய பஸ்ஸு. இது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய வெஹிக்கிள் இதுதான் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஊர் மாதிரி ப்ரைவேட் பஸ் எல்லாம் அப்படி சந்துக்குள்ளே பூந்தெல்லாம் போகவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. எல்லா வெஹிக்கிளுக்கும் வழி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து போகணும். இது அடுத்த ரவுண்ட் அபவுட் பாருங்கள். இதுலேயும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கணும், ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா மட்டும்தான் நம்ம பஸ்ஸில் ஏற முடியும். ஆன் டைமுக்கெலாம் போக முடியாது. அவங்க என்ன டைம் வச்சுருக்காங்களோ, என்ன ஸ்பீடில் போகணுமோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏர்போர்ட் ரோட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ரிட்டர்ன் போடும்போதெல்லாம் கத்துவாங்க. எத்தனை மக்கள் வெளியே சுத்துறாங்க பாத்தீங்களா. ஒரு 7 o'clock மாதிரி டைம். இப்பதான் 7 o'clock. இப்பதான் பர்ச்சேஸ் வருவாங்க. ஃபுல்லா வந்து 6:30 வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. அந்த சன் செட் ஆனோன்னு ஃபாஸ்டிங்க முடிச்சுட்டு அந்த 6:30 சலாவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் லைஃப். அதுக்கப்புறம் உடனே வந்து வெளியே வந்துட மாட்டாங்க. நார்மலா ஒரு 8 o'clock ஆயிடும் இங்க வந்து நார்மல் ஒர்க் ஸ்டார்ட் பண்றது. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா கடை இது பர்ச்சேஸ் பண்றது, கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே திறந்து. இது வந்து ஷவாயா ஹவுஸ் இப்ப வர்றது ஒரு மாதிரி நெருப்பெறிகிற மாதிரி ஒரு சிம்பிள். இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஷவாயா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஃபாம் ரைஸ், சிக்கன் அதெல்லாம் இங்க வந்து கிடைக்கும். கையில இருக்கிற நல்லா காட்டுவேன். கையில இருக்கிற இப்படி திருப்பி எல்லாம் இப்படி காட்டிட்டு இருப்பேன். இது ஜஸ்ட் வந்து இது இந்த சைட்ல வர்றது இல்ல, வர வர அப்படியே சொல்லிட்டு வரேன் நான் பாத்துட்டு. இது வேணா லூஸ் பண்ணி இப்படி திருப்பிக்கிறீங்கன்னா திருப்பிக்க லைட்டா. அலே இதுல நீட்டா போகுது ரோடு. மறுக்க வைக்கும் போது கோணையாயிருமோ அப்படிங்கறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க இந்த சைடு எல்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓப்பனா இருக்கு. இது வந்து ஏர்போர்ட் ரோட். ஸ்ட்ரைட்டா போனோம்னா வந்து ஏர்போர்ட். ஏன் ஆஷி பாஷி இங்கிருந்து மாத்திட்டான் போல இருக்கு. ஆஷி பாஷி அப்படிங்கிறது வந்து அது என்ன கடை? ஃபுட்டு கடை, ரெஸ்டாரண்ட் தான். பேர் வந்து ஆஷி பாஷி அப்படின்வாங்க. இதேதான். ஏன் சலூன் பண்ற பயங்கரமா இருக்கு. ஸ்ட்ரைட்டா தெரியாது வந்து ஏர்போர்ட் பாருங்க. அப்படியே மூணுலாம் வச்சிருக்காங்க.
ரமதான் கரீம். அதுக்காக 3 செட்டப். இந்த 3 செட்டப் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த ஒரு டிவைடர் செட்டப்லயும் வச்சிருக்காங்க. ரமதான் கரீம்னா ரமதான் வந்து விட்டது, முபாரக் அப்படின்னாக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த டீ கடை எடுத்துட்டாங்க போல இருக்கு, அந்த முக்குல இருந்த டீ கடை. ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ராப்ளம் வந்துருக்கும், ஏன்னா ஓவரா வந்து இந்த பார்க்கிங் எல்லாம் வந்துருக்கும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்த ரோடு நைட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இத்தனை லைட் பாருங்க, பிளாஷ் லைட்டும் கலர் லைட்டும். யார் பாட்டு பாடுறதை? சத்தமா பாடுங்க. ஐயோ வேணாம் தம்பி, நீ வந்து தமிழ் ரைம்ஸ் பாடுறன்னு எனக்கு தெரியுது. என்ன பாட்டு? அது இப்ப கடைசியா ஏதோ கேட்டு அதே ஸ்லாங்ல தான் வருது. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி வேணாம், உருளைக்கிழங்கே வந்து அடித்து விடும். தம்பி பாடு. One for the master. Hey. One for the master. One for the game. இல்ல எல்லாம் மறந்துட்டானா? இந்த ஸ்ட்ரீட் லைட் ரொம்ப இதாகுதுல, அடிக்குதுல. ஆமா, லைட்ஸ் அப்படிதான் கிளார் அடிக்க மாட்டேங்குது. கீழ பிடிக்கல, அப்படி அடிக்கிறது இல்ல. ஆமா பாபா பேச்சி. மாஸ்க் நல்லா தெரியுது. இந்த ஸ்ட்ரீட் லைட் ரொம்ப மினுக்கிட்டு வருது. இதெல்லாம் அழகா மாஸ்க் எல்லாம் காட்டியிருப்பேன். மறுபடியும் நான் 100 மாஸ்க்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நைட் வியூ 100 மாஸ்க், நைட் வியூ அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துக்கு வரும்போது பிளைட் போகுதா கார் போகுதானே தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கும். சைடுல ஒரு லைட்டா எக்ஸ்ட்ரா லைட்டா வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்போ பிளைட் இல்ல, பிளைட் இல்ல. நீங்க எல்லாம் வந்து மிட் நைட்ல ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட் மட்டும் இருக்கு. இது ஒரு சின்னதான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏர்போர்ட் தானே. உள்ள இன்டர்நேஷனல் இருக்குது, ஆனா ரொம்ப கம்மியான இதுதான் டிரான்ஸ்போர்டேஷன் தான். இத வந்து அந்த பக்கத்துல பெரிய இதுக்கு மாத்துவாங்க, அதுக்கப்புறம் வேணா அதிகமாகும். பேஸ்ல ஏர் அரேபியா புக் பண்ணா வருவாங்களா இல்ல ஷார்ஜா போறவங்க இருப்பாங்க? இல்ல ஷார்ஜா போறவங்க எல்லாரும் இங்க நிறைய பேர், ஆனா பீப்பிள்ஸே கம்மி. இது வந்து இது இப்படி இருக்கு. இத ரியாத் இல்ல ஜித்தா எல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து காலையில 8 மணிக்கு டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. காலையில 8 மணிக்கு டிராவல் போனா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு. நாம அந்த கிரௌடவே மீட் பண்ணதில்லை, ஏன்னா வந்து இது நாம இருக்கிற ஏரியாவே ரொம்ப சின்ன ஏரியா. அட இந்த வாட்டி போனப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இங்க ஒரு நாள் நம்ம எல்லா இதுக்கும் போயிட்டு வரும்போது
கிட்டத்தட்ட எங்க வடகோவை மேம்பாலத்துல இருந்து கீழமேட்டுக்குள்ள வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம்? ஆமா இல்ல ஆமா அந்த மாதிரியான டிராபிக் தான். ஆனா வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய வந்து டைவர்ஷன்லாம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால இந்த ப்ராப்ளம். இங்க அப்படி அந்த டைவர்ஷன்லாம் இல்ல, இங்கே டைவர்ஷன் இருந்துச்சுன்னா அதே அளவு ப்ராப்ளம். ரோடு போட்டிருக்காங்களா, அவ்வளவு பெரிய பாலம் இல்ல. கோயம்புத்தூரோட பாப்புலேஷனுக்கு வந்து ரோடு எல்லாம் பெருசு பண்ணணும், வேற வழி இல்லை. மரம் எல்லாம் எடுத்ததெல்லாம் எல்லாம் இதுன்னு பேசுவாங்க, பட் வந்து அதெல்லாம் பண்ணலைன்னா பாப்புலேஷனுக்கு தாங்காது. இதெல்லாம் நைட்ல இந்த இது எப்படி இருக்குன்னு அப்ப கூட்டம் பாரு. நைட்ல கிட்டத்தட்ட 10:45 மணி. பார்க்கிங் இல்ல ஹைப்பர் பாண்டா முன்னாடி. இத்தனை பேர் வந்து வாங்கி ட்ராலியா வாங்குறாங்களே, என்ன வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அங்க ஒருத்தர் எடுக்கிறாரு வெளியே, இந்த ஹைலக்ஸ் வெளியே வருது பாருங்க. போச்சு, இங்க ஒரு வண்டி வருது. அவர் தள்ளி நிறுத்துறாருப்பா, மறுபடியும் துடைக்கிறதுக்கு வசதியா இல்லன்னு திருப்பி நிறுத்த சொல்லிருக்கான். போச்சா, இங்க ஒரு இடம், இந்த இடம் இருக்கு, துடைக்கணுமான்னு கேட்கறான். ஆமாண்டா கண்ணே. உள்ள எடுக்க போறோமா? நானும் இது மாட்டுறதுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிரைம்ல போய் எடுத்துடலாமா? ஆமா, சிப்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துடலாம். முட்டை எடுக்கணுமா? முட்டையை எடுத்து டிக்கில வச்சா தான் நிக்குமா? ஏன் வேற எங்கேயாச்சும் வச்சா உடச்சு போடும். ஐயோ, இல்ல நான் தான் மடியில வச்சுட்டு வரணும். டிக்கில வச்சிடலாம், சரியா? வந்து அந்த அக்கா போட்ட ரோடு, அவங்க அக்காவுடைய அப்பா, அதனால அவங்க மெதுவா தான் போவாங்க. இப்ப என்னன்னா ஹைப்பர் பாண்டால அப்படி ஒரு கூட்டம். இப்ப நம்ம போய் ஒரு முட்டையையும் 1 கிலோ ஆப்பிளையும் எடுத்துட்டு நின்னோம்னா ஒரு மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ண டைமை விட அந்த கியூல வந்து வெயிட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். அதனால சரி பெட்டர் நம்ம வேற கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இங்க இன்னொரு கடை இருக்கு, அங்க நம்ம வந்து சிப்ஸும் முட்டையும் வாங்கி கொஞ்சம் கையில கொடுத்துட்டோம்னா. ஏன் பாப்பு, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லுமா. சரி, அதனால என்ன வேணும் கையலுக்கு? சிங்கின். மூக்கெல்லாம் அடைச்சு போய் கிடக்கு. சிப்ஸ் சாப்பிடாத, வேண்டாம். வேண்டாம், சாப்பிடாதீங்க. எதுக்கு
பிரியாணி கீழே இறங்க சரியா? அப்போ வரதுதான் சொல்லு. அது சாப்பிட்டா வந்துட்டு இல்ல. ஆட்ல ஒரு குடும்பம் எங்க மீறி டப்பு அப்படி இருக்கு. பாப்பா நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அவசர அவசரமா விழுங்காத. இது ஒன்றும் காரணம் இல்லை. செல்ஃபி போட்டு அப்படின்னு வேண்டாம் லைட் ஆஃப் பண்ணு. நீ சாப்பிட்டியா? நான் எல்லாரும் வீட்டுல சாப்பாடு கொடுத்து தான் கொடுத்தேன். லைட் ஆஃப் பண்ணி பாப்பு போதும் லைட் போடாத. சிம்பிள் பண்ணி தான் போதும் கையால் போதும். உட்காரு உட்கார் போ. அடியா வாங்கிடுவேன். கொஞ்சம் கூட்டலாம். கொஞ்சம் இல்லை நல்லாவே கூட்டம் தான். எல்லா கடையிலையும் கூட்டம். எல்லா கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஜிசானை ஃபுல்லாக காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏர்போர்ட் ரோடு, மெயின் ரோடு, கார்னேஷ் ரோடுன்னு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு நாளைக்கு எங்களுடைய ரமதான் செலிப்ரேஷனுக்கான கொஞ்சம் பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இப்போ இந்த வழியாகவே நம்ம நேராக போனோம் அப்படின்னு சொன்னால் கேரளா மார்க்கெட் ஒன்று வரும். அந்த கேரளா மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பக்கம் ரோடில் வந்திருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெயின் ரோடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எல்லா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். இப்போ ஃப்ளைஓவர் வந்ததுனால கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தபக் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. நம்மளுடைய இந்தியன் ஃபுட் எல்லாமே இதுதான் நான் சொன்ன கேரளா மார்க்கெட். இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எப்போவுமே. இங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.